இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். A shopkeeper sells his old stock at 25% loss on cost price but use 30% less weight. What is his percentage profit or loss? Consider up to 2 decimal points. இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஷாப்கீப்பர் வந்து அந்த ப்ராடக்டை 100 ரூபீஸுக்கு வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ 25% லாஸ்ட்ல விற்கிறார். 100 ரூபீஸில் 25% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ். ஸோ லாஸ் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 100 - 25 75. ஸோ 75 ரூபீஸுக்கு தான் அவர் விற்கிறார். ஓகேவா? ஆனால் வெயிட் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 30% கம்மியாக வெயிட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காரு. அப்போ இது 100% அப்படின்னா 30% கம்மியாக அப்படின்னா 70%. அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ். அந்த 100 ரூபீஸ் ப்ராடக்டில் அவர் 70 ரூபீஸுக்கான ப்ராடக்டை தான் எடுத்திருக்காரு. அதான் வந்து 100%. அவரோட செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 75 ரூபீஸ். இது வந்து X%. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 70 into X equal to 75 into 100. 0 0 7 1s are 7 1s are 7. எனக்கு கிடைக்கிறது 107.14%. அப்போனா ப்ராஃபிட்ல 7.14%. ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ப்ராடக்டை கடைக்காரர் வந்து 100 ரூபீஸுக்கு வாங்கியிருக்காரு. ஓகேவா? இதை 25% லாஸுக்கு விற்கலான்னு நினைச்சிருக்காரு. அப்போனா 75 ரூபீஸுக்கு விற்கலான்னு சொல்லி நினைச்சிருக்காரு. ஓகேவா? ஆனால் வெயிட் கால்குலேட் பண்ணும்போது 30% லெஸ்ஸாக வெயிட் கால்குலேட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் 100 ரூபா ப்ராடக்டை கொடுக்கல, 70 ரூபா ப்ராடக்டை தான் கொடுக்குறாரு. அப்போ அந்த 70 அப்படிங்கிறது 100%. இதோட கம்பேர் பண்ணும்போது 75 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறோம். 107.14% வருது. அப்போனா ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 7.14%. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.